கௌஷிக் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டமா, பசிக்குது. இப்போதைக்கு வீட்டுக்கு போக முடியாது, ஆள் இல்லப்பா. நான் இங்கே நூடுல்ஸ் செஞ்சு தரேன், வீட்டுக்கு போய் நைட் டிஃபன் பண்ணி தரட்டா? சரிம்மா. அக்கா, பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பார்க்கணும். ஒரே நிமிஷம், நீங்க போங்க, வரேன். கடையிலே நூடுல்ஸ் செய்றீங்களா? வாசனை வருது. ஆமா ஆமா, பிள்ளைக்கு பசிக்குது, அதான் இண்டக்ஷன்ல நூடுல்ஸ் செய்றேன். கொஞ்சம் ட்ரெஸ் சீக்கிரமா காட்டுறீங்களா? மணி ஆகுது. ₹300 இந்தாங்க காசு, நான் வரேன். ஐயோ, நூடுல்ஸ் தீஞ்சே போச்சு. கௌஷிக்க, நூடுல்ஸ் தீஞ்சே போச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், மறுபடியும் செஞ்சு தரேன். கௌஷிக்க கௌஷிக்க நம்ம டிவில ஆட் கொடுக்கலாமா? விளம்பரமா? எதுக்கு? அப்பதானே நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. எப்பா, டிவில விளம்பரம் பண்ணா அதுக்கு காசு கொடுக்கணும். அதுக்கு விலை கம்மியா கஸ்டமர் கொடுத்தா கஸ்டமர் தானா வந்துட்டு போறாங்க. போன வாரம் உங்க கடைக்கு வந்தேன், பொருளும் நல்லா இருந்தது, ரேட்டும் கம்மியா இருந்தது. அதனாலதான் இப்ப உங்க கடையை தேடி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு என்ன வேணும்? குழந்தைக்கு தொட்டில் பார்க்கணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, அங்க காட்டுவாங்க. ரேட்டு கம்மி பண்ணி தரணும், அப்பதான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் இங்க சொல்லி அனுப்பிச்சு விடுவேன். உங்களுக்கு பிடிச்சது எடுத்துட்டு வாங்க, ரேட்டு கம்மியா நான் போட்டு தரேன். சரி. அவங்க சொன்னது நீ கேட்டியா? ரேட்டு கம்மியா கொடுத்தா நம்ம கடையோர் விளம்பரத்தை நம்ம கடைக்கு வரவங்களே பாத்துட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் யாராவது செலவு பண்ணுவாங்களா? போன தாட்டி நான் கடைக்கு வரக்குள்ள பொருளை வாங்கி இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன், கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறீங்களா? பொருளை வாங்கி இங்கே வச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க வாங்குனீங்களா பொருள்? அது பில்லுல இருந்துச்சா? அன்னைக்கே எனக்கு கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? பில்லு எல்லாம் போட்டுதான் கொடுத்தீங்க. போற அவசரத்துல நான் தான் இங்க வச்சுட்டு போயிட்டேன். பில்லுல போன் நம்பர் இருக்குது, எனக்கு தெரியாது. டேபிள் மேல எந்த பொருளும் பார்த்த மாதிரி தெரியல. அம்மா, நீங்க என்னைக்கு வந்தீங்க? பில் வச்சிருக்கீங்களா? நான் உடனே சிசிடிவி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டா? நான் பொருளை வாங்கிட்டு அப்படியே மெட்ராஸுக்கு போயிட்டேன். இப்பதான் நான் வந்தேன், ஒரு 15-20 நாள் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு டேட்டும் டைமும் மட்டும் சொல்லுங்க. நான் பில்லையும் சிசிடிவியும் பார்த்துட்டு இருந்தேன்னா பொருளை கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரி, நான் வரேன். எப்படி அவங்க சொன்னத நம்பர்த்து? அவங்க ரெகுலர் கஸ்டமர்ப்பா, அவசரப்பட்டு எதுவும் பேச முடியாது. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? செக் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிரு போகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, நம்மளும் வாங்கலாமா? உன் ஃப்ரெண்டு வீட்டுல கார் வச்சிருந்தா நம்மளும் வாங்கணுமா? கார் வாங்கினா கடன் தான் வாங்கணும். கடன் வாங்கினா நம்ம நிம்மதியெல்லாம் போயிடுப்பா. ஏன் காலையில இருந்து டல்லாவே இருக்கீங்க? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா என்ன? இந்த மாசம் வட்டி கட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுல வந்து கண்ணா பின்னான்னு வந்து திட்டிட்டு போயிட்டாங்க கடங்காரங்க. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கினா இதேதான் நிலைமை. ஆமா, எவ்வளவுதான் கடன் வாங்குனீங்க? பிள்ளையோட படிப்புக்கு 1 லட்சம் வாங்கினேன். இது வரைக்கும் வட்டி தான் கட்டியிருக்கேன், அசலே கட்டல. சாயங்காலம் வீட்டுக்கு போகல அட்வான்ஸ் வாங்கி போய் வட்டியை கட்டிடுங்க. அசலை எப்படி அடிக்கலான்றது அப்புறம் யோசிக்கலாம். மேல போய் ஸ்டாக் செக் பண்ணிட்டு வரீங்களா? சரி. அவங்க சொல்றதை நீ கேட்டியா? கடன் வாங்கினா நம்ம நிம்மதியெல்லாம் தொலைச்சிருவோம். இப்போ சொல்லு, கடன் வாங்கி கார் வாங்கலாமா? வேணாமா. 10 ரூபாய்க்கு பிஸ்கட் கொடுங்க. 10 ரூபா கொடுங்க. 10 ரூபா இருந்தது, அதை நம்பிதான் நான் வந்தேன். ஆனா 500 ரூபாயா இருக்குது, சேஞ்சு தருவீங்களா? 10 ரூபாய்க்கு 500 ரூபா தரீங்க? என்கிட்ட சில்லற சுத்தமா இல்ல. சாப்பிடாம மாத்திரை போட்டேன், தலையெல்லாம் சுத்துது, அதுக்கு தான் பிஸ்கெட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க முதல்ல எடுத்துன்னு போய் சாப்பிடுங்க, சாயங்காலம் இருக்குள்ள காசு கொடுத்துருங்க. நான் பக்கத்துல தான் வேலை செய்யறேன், சாயங்காலம் போகல கண்டிப்பா எடுத்து வந்து கொடுத்துட்டு போறேன். நான் வரேன். ஒருவேளை அவங்க குடுக்கறனா நம்பி குடுக்குறீங்க? ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையா இருந்து எங்கேயாவது மயக்கம் போட்டு வந்துட்டு அந்த பாவம் நமக்கு தானேப்பா. அது இல்லாம பசிக்குதுன்னு சொல்றாங்க, பாவமா இருக்கு, அதான் கொடுத்துட்டேன்.